ஷேய் விஷ்ணு, தாய் இந்தியா நாடு முழுவதும் விலங்குகளுக்கு பூரா மானிட பேய் அடைக்கலம் கொடுக்கல, தின்னுக்கிட்டே அலையுதான். தின்னுக்கிட்டே நாய்க்கு இப்போ சீக்கிரமாக கறி கிடைக்கலன்னு நாயை அறுத்து திங்க ஆரம்பிச்சிருவான். ஒன்றுக்கு அவனே அறுத்து சாப்பிட ஆரம்பிச்சு. ஏன்னா 2 அறிவில் வந்துட்டான், 2 அறிவில் இறங்கிருச்சு. ஒரே கறி திங்கணும், பிரியாணி திங்கணும், ஒரே இப்போ ஏற்கனவே பூரா மருந்து அடித்தது பூரா அவன் உடம்புல ஏற்றி வச்சுருக்கான். இந்த பூமியில் விளையிறது பூரா மருந்து அடித்து என்னென்ன அடித்து விளைய வச்சு தான் திங்கான். அவன் உடம்புல அவ்வளோ பாயிண்ட்ஸ் பூரா ஏற்றி வச்சுருக்கான். விஷ உள்ள கணக்கு பூரா அவன் பல்வரிசையில் ஏற்றி வச்சுருக்கான். 2ஆம் நம்பர் வியாபாரம் பார்க்குறவன் எல்லாமே அனைத்தும் பூரா அவனுக்குள்ளே தயாரித்து அவனுக்குள்ளே உள்ளே கொடுத்து சாப்பாட்டு உணவில் வரிசையில் ஏற்றி வச்சுருக்கான். அப்போ அதை கண்டுபிடிக்கணும்ல. அப்போ அதை கண்டுவிடுறா அப்படிங்கிற கணக்கு வரையில் எல்லா மில்லு, தொழிற்சாலை, எல்லாம் கம்பெனி 10 வரல கம்ப்யூட்டர் தட்டு தான்ல, அதுலேயும் விஷவாயு வேறுது, விஷத்தன்மை. கம்ப்யூட்டர் தட்டு தான் 50,000 சம்பளம், 1 லட்சம் சம்பளம், அது எல்லாமே மூடி போவோம். பூட்டுறா நீயா பூட்டுறா. நீதிவை சர்ச்சு கோட்டார் பூரா வாயிலிருந்து நாக்கில் வெளியே வரையில் பூட்டிடு, இது விஷவாயு இருக்குது. அடிச்சிட்டான் கரெக்டாக விஷவாயு இருக்குது, அடைச்சிரு, இல்லைன்னா எல்லோரும் நம்ம செத்து போவோம்னு உயிரை காக்கிறதுக்கு எல்லாம் நீதிவை சர்ச்சு கோட்டாரிலேருந்து அரசியல்வாதி வரைக்கும் அவங்கள நீங்களுக்குள்ளே கலந்து அடிக்கல. இப்போ எல்லாம் உள்ள சொறி வரும் நோய். ஒரு மானிட பிறவிக்கு எவ்வளோ நோய் இருக்குது, அந்த பல்வரிசையை செக் பண்ண விடுவார். எப்படி ஓட்டு முத்திரைக்கு வீடு தோறும் ஆதார் கார்டு எடுக்கானோ செக் பண்ணுதானா இத்தனை பேர் இருக்கானே, அந்த மாதிரி இப்போ செக் பண்ண விடுவார். அப்போ எல்லாரும் நடுங்கி ஓடுவான். எதுக்கு ஓடுவான்? ஐயோ நம்ம ஆட்டுக்கறி, கோழிக்கறி, பன்னிக்கறி எல்லாம் தின்றுருக்கோம். அப்போ அந்த விஷத்தன்மை நம்ம பல்வரிசையில் இருக்குது. ஏற்கனவே அரிசி நல்லா தீட்டி கொடுக்கான், கோதுமையும் தீட்டி கொடுக்கான், கீழே நவதானியங்களும் தீட்டி நல்லா பூரா பவுடரில் போட்டு தீட்டி கொடுக்கான். நம்ம அதை வாங்கி நல்லா பேப்பரை விட்டு சாப்பிட்டு விஷத்தன்மை வாயில் நம்ம ஏற்றி வச்சுருக்கோம். ஐயோ நம்மளை செக் பண்ணாங்கன்னா உள்ளே தூக்கி போட்டுருவாங்களே, அப்போ தான் முற்றுப்புள்ளி வரும். சரியா? விவசாயத்தை பூரா அழிச்சியா, ஆடு மாடு கோழி பறவைகள் சாணத்தை போட்டு விவசாயம் பண்ணி இயற்கை சாப்பாடு சாப்பிட்டுக்கோ, உடம்புல எதுவும் கிடையாதுன்னு கொடுத்தாரு. நீ என்ன பண்ணி வச்சுருக்க? செயற்கையிலே அடிச்சு இப்போ நீயே மருந்து அடித்த பூரா வரிசையில் ஏற்றிருக்க. அப்போ ஒரு செக் பண்ணல, இவ்வளோ விஷவாயு இருக்குது, இவனுக்கு இவ்வளோ விஷத்தன்மை இருக்குது, இவன் போய் மோந்து பார்த்தானா, நக்குனானா, கடிச்சானா அந்த நோய் வந்துடும், செத்து போயிடுவான்னு உனக்குள்ளே மூளை திருப்பி பிரட்டி எடுப்பார். ஐயா டாக்டர் நீதிமான் உட்காந்துருக்காரு, குத்தி குடஞ்சி எடுத்து உள்ள செயலறைக்கு கொண்டு போயிடுவார். 3/4 சத்தியம் மானிட பேர் இன்னும் இருக்குடா, இதில் லேசாக உள்ளே தூக்குவார்.